ஒரு லேஅவுட்டை வச்சு நாம நில அளவுகளை தெரிஞ்சுக்கலாமா? அரசாங்கம் எஃப்எம்பி ஸ்கெட்ச்லயும் சரி லேஅவுட்லயும் சரி நில அளவுகளை மீட்டர்ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ நாம அன்றாட பயன்படுத்தக்கூடிய அளவுகள் என்ன அப்படின்னா சதுரடிகள், குழி, சென்ட். ஸோ இதை தான் மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த லேஅவுட்டை பாருங்களேன். முதல்ல பிளாட் 1 நம்பரை பாருங்களேன். மீட்டர்ல இருக்கு. இத ஃபர்ஸ்ட் சதுர மீட்டருக்கு மாத்தணும். எல்லா பிளாட்டுக்கும் ஒரே லாஜிக் தான். மேல பிளஸ் கீழே வகுத்தல் 2 இன்டு இடது பிளஸ் வலது வகுத்தல் 2. இதுல முக்கிய விஷயம் பிராக்கெட் போட்டு மேல பிளஸ் கீழே அப்படின்னு போடுங்க. இப்ப மேல என்ன கொடுத்திருக்கு? 15.05 பிளஸ் கீழே என்ன? 14.60 பிராக்கெட் வகுத்தல் 2 இன்டு இடது என்ன? 9.90 பிளஸ் வலது என்ன? 10.25 பிராக்கெட் வகுத்தல் 2 14.825 இன்டு 10.075 அப்படின்னு வரும். 149.36 சதுர மீட்டர்னு வரும். இந்த சதுர மீட்டரை வச்சுதான் சதுரடிகள், குழி, சென்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சதுர மீட்டர் அப்படின்னா 10.764 சதுரடிகள்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப 149.36 இன்டு 10.764 = 1607 சதுர அடிகள் வரும். சதுர மீட்டரை வச்சு சதுரடிகள் கண்டுபிடிச்சாச்சு. சதுர மீட்டர் தேவையில்லை. இந்த 1607 சதுரடிகள் மட்டும்தான் வேணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குழி அப்படின்னா 144 சதுர அடிகள். 1607 டிவைடட் பை வகுத்தல் 144 நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு குழி கிடைச்சிடும். 11.15 குழி. இப்ப சென்ட் பார்ப்போம். ஒரு சென்ட்னா 435.6 சதுரடிகள். இப்ப 1607 டிவைடட் பை 435.6 = போட்டீங்க அப்படின்னா 3.68 சென்ட்னு வரும். இப்ப சதுரடிகள் கண்டுபிடிச்சாச்சு, குழி கண்டுபிடிச்சாச்சு, சென்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதே மெத்தட்ல நீங்க அடுத்த பிளாட்டுக்கும் பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல போய் ஃபைனல் டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஸோ இது போன்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.